அதாவது ஒரு 3 மாசம் இருக்கும். எங்க ஏரியால வந்து நான் வந்து பொம்மல் கிட்ட ஒரு டீ கடையில டீ குடிச்சிட்டு இருக்கேன். கடை ஒன்று டீ குடிக்கும் போது ஒரு பெரியவர் வந்து கஷ்டப்பட்டு பஸ்ல ஏத்துனாங்க. அதுக்கு அந்த இடமே டிராபிக் ஆயிடுச்சு. ஏன்னு கேட்கும்போது சொன்னாங்க, இது மாதிரி அவருக்கு வந்து ஆபரேஷன் பண்ணிருக்காங்க, செக்கப்புக்கு ஹாஸ்பிட்டல் போனோம், ஆட்டோல போனா காசு அதிகமாகுது, அதனாலதான் அவர் பஸ்ல போறாரு சொல்லிட்டு பெரியவர் கஷ்டப்பட்டு ஏற்றி அவங்க வீட்டை கூட்டு போனாங்க. அதுக்கப்புறம் தான் தோணுச்சு, ஆமால ஆமா எல்லாருமே சராசரி கஷ்டப்படுறவங்க தான், மிடில் கிளாஸ் தான். எல்லாருமே ஒரு 250 ரூபா 300 ரொம்ப பெரிய காசு. ஸோ அந்த காசை செலவு பண்ணி ஆட்டோல வந்து எல்லாராலையும் போக முடியாது. அதுவும் இந்த எமர்ஜென்சி மெடிக்கல் இருக்கும்போது அவங்க கஷ்டப்பட்டு பஸ்ல போறாங்க. அதுவும் வந்து அந்த பஸ் நிப்பாட்டி அந்த காலை தூக்கி வச்சு ஏறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதை பார்க்கும்போது சரி ஓகே ஏதாவது பண்ணி யோசிச்சுனே இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த பிளட் வந்துச்சு, பிளட்டுக்கெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் காசு என்கிட்ட இல்ல. சரி ஓகே ஓகே பண்ணி வச்சு ஒரு 3 மாசமா யோசிச்சுனே இருந்தேன். சரி என்ன பண்ணலாம்னு சொல்லும்போது அப்புறம் பசங்களாம் யோசிச்சோம், சரி ஓகே ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதியோர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு, கர்ப்பிணி பெண்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சியா இங்க அனகாபுத்தூர் பிரிட்ஜிலேருந்து பொய்ச்சலூர், பல்லாவரம், பம்மல், காமராஜபுரம் இந்த பெல்ட்டில் நீங்க ஏதாவது எமர்ஜென்சியா ஹாஸ்பிட்டல் போகணும்னா இப்போ வந்து 12 ஹவர்ஸ் காலைல 9 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் இந்த ஆட்டோ வந்து இப்போ செயல்படுத்துறோம். ஒரு 3 நாள் 4 நாளுக்கு அப்புறம் 24 ஹவர்ஸ் வர மாதிரி தான் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு வந்து நீங்க எதுவுமே பண்ண வேணாம். இந்த நம்பருக்கு வந்து 9176878751 இந்த நம்பருக்கு வந்து ஃபோன் பண்ணீங்கன்னா நானே வந்து டிரைவர் வந்து எல்லாமே பேசி வச்சாச்சு, ஃபியூலும் நானே போட்டுக்கிறேன். நீங்க வந்து இந்த பெல்ட்டில் எங்க ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொன்னா போதும், எங்க கேப்டன் அதாவது டிரைவர் வந்து உங்களை இறக்கி விட்டுருவாரு. இறக்கி விட்டோன்னா நீங்க போய் ஹாஸ்பிட்டல் போய் பயனடைஞ்சிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து சொல்றாங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து செக்அப் போக முடியல, நிறைய வந்து கர்ப்பிணி பெண்களே பஸ் எல்லாம் போறாங்க, பார்க்கவே கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஸோ அதான் நம்ம ஏரியாவுக்கு என்னால் முடிஞ்சு நான் பண்றேன். இது எப்படி மக்கள் ஒத்துழைப்பு தராங்கிறத பார்த்துட்டு பக்கத்து ஏரியா அதாவது இந்த அதாவது நம்ம பல்லாவரம் பெல்ட் தாண்டி அந்த பக்கம் மீனம்பாக்கம் பெல்ட், ஸோ இந்த பக்கம் வந்து தாம்பரம் சைடு இதெல்லாம் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. முதல் வந்து எங்க ஏரியால இருந்து ஆரம்பிக்கிறேன். இது வந்து அதாவது கேட்டாங்க, இது வந்து எந்த விதமான யாருடைய காசுமே இல்லை, நான் சம்பாதிச்சு என்கிட்ட இருக்கிற சொந்த காசுல மட்டும்தான் நான் பண்றேன். எந்த ஃபண்டோ எதுவுமே கிடையாது, என்கிட்ட இருக்க காசு தான் பண்றேன். அதுவும் வந்து இந்த ஆட்டோ எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், ரொம்ப நினைக்கிறேன். ஸோ இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா வீடு தேடி ஆட்டோ வரும். எல்லாருமே நீங்க எதாவது சொன்னாங்க, நீங்க படம் ரிலீஸ் ஆகுது எதுக்கு நீ வந்து ஆட்டோ வந்து இது பண்ற, எல்லாரும் பிஸியா இருப்பாங்க அப்படின்னு நாங்க சொன்னாங்க. அதாவது நானும் படம் தான் ரிலீஸ் பண்றேன். இது வந்து 3 மாசமா என் கனவு படம், கனவுல ஓட்டி பார்த்த படம் இது. ஸோ என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணிட்டேன். இது வந்து இது எனக்கு லாபம் இல்லை, மக்களுக்கு தான் அது லாபமா இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இது போய் வந்து ஹெல்ப்பா இருக்கும் நண்பர். புரட்சியை நோக்கி பாலா போயிட்டு இருக்காரு. எதுனா ஒரிஜினல் புரட்சியை நோக்கி பாலா போயிட்டு இருக்காருன்னு. ஆமா, ஒருவியல் புரட்சி தானே. மக்கள்கிட்ட வந்து சந்தோஷங்கிற ஒருவியல் புரட்சி, இந்த ஒருவியல் புரட்சி தான், மற்றபடி எதுவுமே கிடையாது நமக்கு. ஸோ அதாவது நீங்க கேட்டீங்க, எதுக்கு என்ன கேட்டீங்கன்னா தேர்தலை நோக்கி பாலா பயணிச்சுக்கிட்டு இருக்காரு. நம்ம வந்து பதவிக்காக பண்ண உதவிக்காக தான் பண்றோம். ஸோ அது வந்து பதவி ஆசைலாம் கிடையாது, உதவி ஆசை தான். ஆமா இல்ல, இது வந்து நிறைய பேர் கேட்டுட்டே இருக்காங்க, யாரும் மருத்துவமனைக்கு சார்ந்துதான் இந்த வண்டி. ஆமாண்ணே ஃபுல்லா ஹாஸ்பிட்டல் தானே. ஏதாவது எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் போனா வந்து என்ன நிறைய பேர் ஆக்சிடென்ட் ஆகிட்டு அவங்க செக்கப் கூட்டு போறது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எல்லாராலையும் ஆட்டோல போக முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த ஆட்டோ வந்து மற்றபடி முதியவர்கள் எல்லாம் போய் வர அடுத்த இடத்துக்கு முதியோர்கள் வந்து மருத்துவமனை போனா இந்த ஹாஸ்பிட்டல் யூஸ் பண்ணிக்கலாம். முடியல அப்படின்னா போலாண்ணே. கண்டிப்பாண்ணே. இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா ஆட்டோ வந்துருந்தா நீங்க காசு எதுவுமே தர வேணாம், நீங்க வந்து போய் ஹாஸ்பிட்டல் சேஃபா இருங்களே, எங்களுக்கு அது போதும். ஆமாண்ணே. பாலா வந்து தீவிர ஆன்மீகத்தை ஈடுபட்டுருக்காரா, நெத்தியில பட்ட பயங்கரமா இருக்கு. ஆனா நமக்கு கடல் பக்தி அதிகம், ரொம்ப கடல் பக்தி அதிகம். ஆமா நிச்சயமா கடல் பக்தி அதிகம். நிச்சயமா ரொம்ப நன்றிண்ணே. இந்த ஆட்டோ வந்து உங்க மக்களுக்காக என்னோட ஒரு முயற்சி. இதுக்கு மக்கள் தான் ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஒத்துழைப்பை தாண்டி தான் வந்து நான் வந்து இன்னும் பக்கத்துல எங்க ஏரியா ஃபுல்லா அந்த ஆட்டோ வந்து கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். அதுக்கு உங்களோட எல்லாரும் மீடியா எல்லாரும் சப்போர்ட் தேவை. ஏன்னா நம்பர் போய் சேர்ந்தாதான் மக்கள் வந்து ஒரு பயனடைவாங்க. பார்ப்போம், இது இன்னும் எல்லாரும் நிறைய இடத்துல பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க வந்து நீங்க சின்னமான உதவி செய்றீங்க, நீங்க உதவி செஞ்சுட்டு பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் இல்ல உங்க கூட ஒர்க் பண்ற கொலீக்ஸ் யாரும் வந்து சூப்பரா பண்றீங்க, நானும் உங்க கூட ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் பேசுறாங்க. ஏன்னா சூப்பர் நல்ல விஷயம் பண்ணுங்க, நீங்க எல்லாருமே வாழ்த்துறாங்களா இல்ல கூட ஜாயின் பண்ணி போனான்னு நினைக்கிறாங்க. பண்ண போறோம். நம்ம எல்லாம் இன்ட்ரெஸ்ட் பண்ணா எல்லாரும் இல்ல நிறைய பேர் வாழ்த்துறாங்க. நிறைய செலிபிரிட்டி வந்து ஃபோன் பண்ணியும் பேசுறாங்க. நம்ம சசிகுமார் அண்ணன் வாழ்த்து வச்சுக்கிறாரு, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. நிறைய பேர் வந்து நிறைய பேர் கால் பண்றாங்க. நிறைய ஆர்டிஸ்ட் தான் வந்து இவங்க சொல்ல முடியாது, நிறைய ஆர்டிஸ்ட் அதெல்லாம் கேட்கறாங்க. ஆனா நம்ம கேட்கறாங்க, அதே போகணும். மற்றபடி ரொம்ப நன்றி. இந்த ஆட்டோ வந்து உங்க எல்லாருக்கும் ஏதோ என் தகுதிக்கு என்னால முடிஞ்சது பண்றேன். இதுக்கப்புறம் பக்கத்து ஏரியாக்கள் பண்ணணும்னு நினைக்கிறேன், இது கொண்டு செல்லணும்னு நினைக்கிறேன். உங்க எல்லாருடைய சப்போர்ட் வேணும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு நமக்கு தகுதி கிடையாதுண்ணே. இல்லண்ணே ஓப்பனா சொல்றேன், இந்த அரசியல் அந்த அளவுக்கு நமக்கு தகுதி கிடையாது. நீங்க சொல்றது தேர்தல் அதெல்லாம் கிடையாது. அரசியல் இன்ட்ரெஸ்ட் நமக்கு நல்ல செயல் தானே இன்ட்ரெஸ்ட். நம்மளால முடிஞ்சதை என்கிட்ட இருக்க காசுலாம் நல்லது பண்றேன், எந்த ஒரு ஃபண்டு யார்ட்டையும் வாங்காம. அவ்வளவுதானே. நன்றிங்க.
அண்ணா 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 என்னண்ணா அதுதான் பண்ற மாதிரி சொல்றாங்க. அண்ணா நான் வந்து ஜோக்கு சேகரிக்கிற சாதாரண கலைஞர், வாக்கு சேகரிக்கிற கலைஞர். இப்ப அரசியல் சப்போர்ட் அவனை கூப்பிட்டா போவீங்க. பண்ணுவீங்களா அனகாபுத்தூருக்கு பக்கத்துல? வாக்கு சேகரிக்கிற இல்ல அந்த அளவுக்கு நம்ம தகுதி கிடையாது, அதெல்லாம் இன்ட்ரெஸ்டும் கிடையாது, நமக்கு தகுதி கிடையாது. அப்படிதான் நிறைய பேர் சொல்லிட்டு அரசியல் வந்து முதல்வரே அங்க வரப்போறேன்னு சொல்றாங்க. அதுக்காக இல்லண்ணா கிடையவே கிடையாதுண்ணே, நான் வந்து கிடையவே கிடையாது. நம்மளுடைய மோட்டோ என்னன்னா இன்னைக்கு ஆட்டோ, அதுக்கப்புறம் பொறுமையா ஏதாச்சும் பண்ணுவோம், பொறுமையா பண்ண, அதெல்லாம் ஒரு சாப்பிட கிடையாது. நன்றிங்கண்ணே. இது எதுவுமே அந்த நோக்கத்துல பண்ண போறது கிடையாதுன்னு தெளிவா சொல்றேன். இது ஒரு மன நிம்மதியா இருக்கு. ஒரு விஷயம் நம்ம ஆம்புலன்ஸ்ல போயிட்டு ஒரு 10 குழந்தைங்க பிறந்திருக்கு லாஸ்ட் 2 மாசத்துல, அது சோப்ரவசம் ஆயிருக்கும் போது அதை விட பெரிய சந்தோஷம் எதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். இதுல போயிட்டு கர்ப்பிணி பெண்கள் வந்து நீங்க குழந்தை பிறக்கிறது கிடையாது, செக்கப்புக்கே நீங்க போயிட்டு வரலாம். புரியுதா உங்களுக்கு? ஓகேவா? இப்போ 12 hours இது பண்றோம், 24 hours தான் பண்ணிக்கலாம். பக்கத்து பத்தியா கூடி சீக்கிரம் பண்றோம். உங்களோட ஒத்துழைப்பு தேவை எனக்கு. ரொம்ப நன்றி, தேங்க்யூ. நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஆட்டோ வண்டி ஆட்டோ எடுக்கணும்.